வாசனை தூக்கி ஒரு 3.5 மணி நேரம் கல் போகணும் ஊற்றியெல்லாம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வழமையாக வந்து நாங்கள் ஒரு நிறைய கறி வச்சு ஒரு சாப்பாடு செய்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் அதை செய்யலை. என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து மிளகறி பொங்கல். மிளகறி பொங்கல்னு சொல்லிவிடும். குலசாதம்னு சொல்கிறோம் நாங்கள். மிளகறி பொங்கல்னு சொல்கிறது நிறைய மிளகறியை உண்டா அரிசியோட போட்டு அவிய வச்சு செய்கிறோம். அதான் இன்றைக்கு செய்ய போகிறோம். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் செய்கிறதுக்கு வந்து சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கு. இன்றைக்கு கொஞ்சம் வேலையில் செய்கிற அந்த நிறைய சாம்பார் செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. அதனால் வந்துட்டு நாங்கள் உடனே ஒரு பிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு உணவை தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். அதான் இன்றைக்கு மிளகறி பொங்கல். எல்லா மிளகறியும் போட்டு பொங்கல் அதுவுமே சுவையாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அது என்னென்னு சொன்னால் இருந்துட்டு பால் நாங்கள் அதை சாப்பிட்டோம்னு சொன்னால் அது சாப்பிட தனிச்சுவையாக இருக்கும். கோயில்களில் போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கட்டாயம் கிடைக்கும். கோயில்களில் வந்துட்டு இந்த பொங்கல் வைப்பினம் நேர்த்திக்கடனுக்கே சில பேர் அதை செய்கிறவே. இப்போ கோயில்களுக்கு போய்க்கே கிடைக்கும். அந்த ஒரு உணர்வு இன்றைக்கு வருமானு நினைக்கிறோம் நாங்கள் செய்கிற பொங்கல்லையும். சரி உறவுகளை தொடர்ந்து காணொலியை பாருங்க. உங்களோட சேனலுக்கு மூலமாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. சிவப்பரிசியோட பரப்பேங்க. எல்லாம் சட்டிவானே முதல்ல இது ஆகுட்டி என்ன செய்றீங்க? இன்றைக்கு நெறிவேறதோட நிற்கிறா. இன்றைக்கு நேசரியில் தான் படிச்சிருக்கிறேன். ஓ நெக்கலாங்க வராக்கு ஓடிட்டு இது தலைவடி பேரு கேட்ட விசிலடி இது தலைவடி பேரு கேட்ட விசிலடி. அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுப்போம். ஒரு 3.5 மணி நேரம் கல் போகணும், ஊற்றியெல்லாம் போகணும். கத்திரிக்காய் நல்லா கழுவி எடுப்போம்.
கைத்தங்காய் மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் கழுவி ஒண்டா போடுவோம். உருளைக்கிழங்கும் பூசணிக்காயும் வாழைக்காயும். உருளைக்கிழங்கு பூசணிக்காய் வாழைக்காய் ஒரே ஒரு மாதிரி. என்ன நிறைய இது வெள்ளை, மஞ்சள், இது ஒரு வட்டை கலர். என்ன கலர்? வட்டை கலர் இருக்கிறது சொல்கிறேன் தெரியாது. வட்டை வட்டை மாதிரி கலர். வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு. கூட நல்லா கொதிச்சிட்டுது. அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுறாங்களோ அதை போடுவோம். முருங்கங்காயை 2 வெட்டி போடுவோம். எங்களோட வீட்டு முருக்கங்க, அம்மா வீட்டு முருக்கங்க. சிவப்பரிசி போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் மிளகரியும் போடுவோம். ஏன்னா சிவப்பரிசி போலக்கே குழஞ்சிடும். மிளகரியும் சேர்ந்து அவிக்கட்டும் அரிசியோட. தக்காளி பழம், உப்பு, கறித்தூள், விலைக்க போட்டால் தான் தூளின்ற அந்த வாசனை வந்து பால் விட்டோட வராது, மனமெல்லாம் போயிடும். இந்த மிளகரி பொங்கலை வந்து கறித்தூள் போடாமல் வெள்ளையாகவே பாலையும் விட்டுட்டு இறக்கி போட்டு தேசி பொடி விட்டு குடித்தா நான் மிளகரி கஞ்சின்னு சொல்கிறது. புளி, தேங்காய் பால், கருவேப்பிலை. மிளகரி பொங்கல் வந்து இறக்குற பதத்துக்கு வந்துடுது. இறக்கி வைப்போம். இறக்கி வச்சா அப்புறம் தான் நிறுவி வரும். வாசனை தூக்கி மிளகரி சார் கோயில் இருந்த ஒரு அனுபவம் வருது. கோயில் அப்பளம், மிளகாய், தயிர், குலை சாதம், மிளகரி பொங்கல் என்று சொல்லுவோம், குலை சாதம் என்று சொல்லுவோம். அப்பளம் அப்பளம் கொஞ்சம் சூடு ஆற கிடக்கு. அது அப்பளத்தை சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஒரு அப்பளம் அண்ணா தம்பி கொடுங்க. ஆற போட்டு
தயிரோடு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். கோயிலில் வந்து தயிர் சாப்பிட்ற சந்தர்ப்பம் கிடைக்காது. குலசாதம் வந்து கோயிலில் சாப்பிட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும். குலசாதம் சாப்பிடக்குள்ள எல்லாமே கறியும். அதான் நீங்கள் சூடு சாப்பிட மாட்டீங்க. சூடே இல்லை. தயிர் சாப்பிட நானே தயிராக சாப்பிடுவேன். தயிருக்கும் குலசாதத்துக்கும் இவ சொல்லி வேறு தூத்தி பிள்ளை நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன். பழகிட்டு அப்படி இல்லாட்டி தான் சாப்பிட்டு ட்ரை பண்ணி முயற்சியே செய்திருக்க மாட்டேன். சரி உறவுகளே, எனக்கு ஒரு அருமையான ஒரு குலசாத உணவு மரக்கறி பொங்கல் நல்லா இருந்தது. இனிமேல் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.